அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். அன்றைய தினம் காலையில் கதவை நீங்கள் திறக்கும் போது இந்த பெயரை உச்சரித்து பாருங்கள். வரலட்சுமி தாயார் உங்கள் வீட்டிற்கு வருவாங்க. பணம், தங்கம், செல்வம் இவை அனைத்தும் மலை போல் குவியும். நம்ம யூடியூப் சேனல்ல எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க, கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான ரகசிய வழிபாட்டு முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் இருக்கிறதுலயே ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். வரலட்சுமி விரதம் அன்னைக்கு இந்த எளிமையான முறையை எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு. சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம் அனைவரின் வீட்டிற்கும் பூரண லட்சுமி கடாட்சத்தை அது ஏற்படுத்தும். குறிப்பாக பூஜைகள் செய்ய முடியாதவங்க, விரதங்கள் இருக்க முடியாதவங்க கட்டாயமாக இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். ரொம்பவுமே சிம்பிளான மெத்தடா இருக்கேன்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனால் மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடியது. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான வழிபாட்டு முறையும் அப்படிதாங்க. சரிங்க, வரலட்சுமி விரதம் அன்னைக்கு காலையில் நம்முடைய நிலைவாசல் கதவை திறக்கும் போது எந்த பெயரை உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. ஏன்னா திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஒரு முக்கியமான குறிப்பு, ஆண்களை காட்டிலும் இந்த மெத்தடை பெண்கள் செய்வது உச்சகட்ட பலனை கொடுக்கும். வீட்டில் அந்த டைம்ல பெண்கள் இல்லாமல் இருந்தால் ஆண்கள் இந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணலாம். எந்த நேரத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை உச்சரிக்கணும்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில உங்களுடைய மெயின் டோரை நீங்க திறக்கும் போது, நம்ம வீட்டு மரக்கதவு இருக்கும் பாருங்க, அதாவது நிலைவாசல் கதவுன்னு நம்ம சொல்லுவோம், அதுதான் மெயின் டோர். அதை திறக்கும் போது இந்த திருநாமத்தை நம்ம சொல்லணும். சொல்ல வேண்டிய திருநாமம் வரலட்சுமி வருக வருக, வரலட்சுமி வருக வருக, வரலட்சுமி வருக வருக. இதை 27 முறை நம்ம சொல்லணும். 27 டைம்ஸ் நம்ம சொல்லணும். ஜஸ்ட் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, பிரஷ் பண்ணிட்டு, அதாவது முகம் கழுவிட்டு, பல் துலக்கிட்டு இதை நீங்க செய்தாலே போதும். குளிச்சிட்டு தான் செய்யணும்னு கிடையாதுங்க. பொதுவாகவே பார்த்தோம்னா தினமும் காலையில ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நிலைவாசல் கதவை திறக்கும் போது வாசற்படிக்கு வெளியில வரலட்சுமி தாயார் நிற்பதாக ஐதீகம். பொதுவாகவே தினமும் நாம் கதவை திறக்கும் போது 3 முறை வரலட்சுமி வருக வருகன்னு நம்ம சொல்லணும். வரலட்சுமி விரதம் அன்னைக்கு 27 முறை சொல்வது சிறப்பு. தினமுமே இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். சில வீடுகள்ல பார்த்தோம்னா காலையில வாசல் பெருக்குவதற்காக கதவை திறக்கும் போதே கையில முறம், துடப்பம்லாம் வச்சுட்டு கதவை திறப்பாங்க. அப்படி செய்யவே கூடாதுங்க. ஏன்னா முதன்முறையாக காலையில் எழுந்தவுடன் கதவை திறக்கும் போது மகாலட்சுமி தாயார் அந்த இடத்துல நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ நம்ம துடப்பம், முறம்லாம் வச்சுக்க கூடாதுங்க கையில. கதவை திறந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே நிக்கணும். நின்னுட்டு வரலட்சுமி வருக வருகன்னு நம்ம சொல்லணும். உண்மையாகவே நமக்கு பிடித்த ஒரு விருந்தாளி நம்ம வீட்டு வாசற்படிக்கு வெளியில நிக்கிறாங்கன்னா அவங்களை எப்படி நம்ம இன்வைட் பண்ணுவோமோ அது போல அவங்களை அன்போடு நம்ம அழைக்கணும். 27 முறை நீங்க சொல்லி முடித்ததற்கு பிறகு வீட்டை பெருக்கலாம். அதற்கு பிறகு வழக்கமான வேலைகளை நீங்க செய்யலாம். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு சிம்பிளான பவர்ஃபுல்லான மெத்தட் இதுன்னு. இந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி தினமுமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அன்றைய ஒரு நாள் மட்டும் 27 முறை சொன்னால் போதும். மற்ற நாட்கள் 3 முறை உச்சரித்தாலே போதும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ், அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை. சமீப காலமாக இந்த அதிர்ஷ்ட மாயாஜால ஆமையை பற்றி நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்கிறது இல்லைங்க. இதற்கு காரணம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டதுனால இது ஸ்டாக் இல்லாம இருந்தது. ஆடிப்பெருக்கன்னைக்கு நம்ம புதியதாக நிறைய ஸ்டாக் வாங்கி
வச்சிருந்தோம். அதை தாங்க பூஜை செஞ்சு இப்போ கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முதல் விஷயம், இந்த ஆமையை வாங்கி நம்ம வீட்டில் வச்சோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலும் விலகி பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பி வழியும். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை நீக்கும். ஒர்க் பண்ற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல இந்த ஆமையை வைக்கும் போது தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றத்தை அது கொடுக்கும். இந்த ஆமையின் முதுகுல ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அதுல 3 எந்திரங்கள் நமக்கு தெரியும். ஸ்ரீ குபேர யந்திரம், ஸ்ரீ சக்கர யந்திரம் மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம். வாழ்க்கையில எனக்கு அதிர்ஷ்டமே இருந்தது கிடையாது, ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில லக் இருந்ததே இல்லைன்னு சொல்றவங்க மற்றும் பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க தினமும் 2 நிமிஷம் இந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய எந்திரங்களை நீங்க பார்த்துட்டு வந்தாலே போதும், சில நாட்களிலிருந்தே அதிரடியான பணவரவு தொடங்கும். பணத்தை ஈர்ப்பதற்கான அத்தனை விதமான வாய்ப்புகளும் உங்கள் கண்முன்னே விரிவடையும். மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக நீங்க மாறுவீங்க. மேலும் நீங்க மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். இன்னும் நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ். அடுத்ததாக நாம் பார்ப்பது தாமரை திரவியம், லோட்டஸ் ஆயில். பொதுவாகவே தாமரை மலர் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. இந்த பாட்டில ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணாலே போதும், ஒரு நல்ல தெய்வீக நறுமணம் உங்களுக்கு கிடைக்கும். அபாரமான பணவசியத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் தரக்கூடியது இந்த தாமரை திரவியம். என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் சொல்றேங்க, நீண்ட நாட்களாக இந்த தாமரை திரவியத்தை நம்ம வீட்டுல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நல்ல பணவரவு, பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். வீட்டில் பணம் நிரந்தரமாக தங்கும். அதிகமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க, அடிக்கடி நகைகள் திரும்ப திரும்ப அடமானம் போகுதுன்னு சொல்றவங்க இந்த தாமரை திரவியத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அடகு வைத்த நகைகளை மீட்பதன் மட்டும் கிடையாதுங்க, நிறைய புதிய தங்க நகைகளும் சேரும். இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, வீட்டில் நீங்க வழக்கமாக ஏற்றக்கூடிய விளக்கு, அது காமாட்சி அம்மன் விளக்கு, அகல் விளக்கு, பாவை விளக்குன்னு எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் அல்லது நெய்யில் 3 முதல் 5 சொட்டுகள் இந்த தாமரை திரவியத்தை சேர்த்து நீங்க விளக்கேற்றினாலே போதும், முழுமையான பலன்களை பெறலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பாட்டில் வாங்கி பயன்படுத்தி பாருங்க, அதற்கு பிறகு நீங்க விடவே மாட்டீங்க. அந்த அளவிற்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவெண்டர் திரவியம், லாவெண்டர் ஆயில். வீடு துடைக்கும் தண்ணீர்ல 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் திரவியத்தை சேர்த்து நீங்க வீட்டை தொடச்சு பாருங்க. கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், போட்டி பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வீட்டுல நெருங்கவே முடியாதுங்க. சில வீடுகள்ல பார்த்தோம்னா அடிக்கடி யாருக்காவது காரணமே இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் போகும். ஏதாவது சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்களும் வீடு துடைக்கும் தண்ணீர்ல 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் திரவியத்தை சேர்த்து நீங்க பயன்படுத்தி பாருங்க. வீட்டிற்கே ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும். தாமரை திரவியம் மற்றும் இந்த லாவெண்டர் திரவியம், இந்த இரண்டையுமே வாரத்துல 2 நாட்கள் நீங்க பயன்படுத்தினால் கூட போதும், முழுமையான பலன்களை பெறலாம். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. அடுத்த பூஜை வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நடைபெற போகுதுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கீங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.